நானும் ஒரு சங்கர் உங்களுக்கு KS Shankar இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டாக இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் டைட்டில் தமிழெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க என்ன அப்படி 10 லட்சத்துக்கு அன்லூஸ் பண்ண போகிறான்னு சொல்லி தான் நீங்கள் கணக்கு பார்த்து எதிர்பார்த்து வந்திருப்பீங்க 10 லட்சம் பெருமையான சாமான் தான் இந்த பட்டிகை இருக்குது என்னென்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்ப்போம் இதுக்குள்ளே இருக்க சாமான் என்னென்னு சொன்னால் அப்புறம் பிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் முதலாவது பிப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை நான் ஏற்கனவே பிச்சு பார்த்துட்டேன் உங்களுக்கு எல்லாம் திருப்ப உங்களுக்கு வீடியோ காட்டு திருப்ப நான் பேக் பண்ணி போட்டு திருப்ப பிச்சு காட்ட போகிறேன் இப்போ பாருங்க Mavic Air 2 Flymo combo இதில் பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,50,000 ரூபா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு இல்லை நான் ஒரு நண்பரோட தான் வேண்டினான் அவர் வேண்டி பாவிக்கவே இல்லை அவருக்கு கொடி இது பார்த்தீங்கன்னா எனக்கு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது வேணும்னு சொல்லி நானும் அப்புறம் போய் வெப்சைட்டில் பார்ப்பேன் என்ன விலை போகுது இப்போ காசு எடுத்து வேண்டாம்னு சொல்லி தான் பிறகு பார்த்து கொண்டு இருக்கிறது நானும் காசு எடுத்துக்கொண்டு தான் இந்த வேண்டும்னு சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டேன் அதாவது இறக்குமதியை தடை செய்துட்டேன் எல்லா பொருட்களுக்கும் இல்லை குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு 600 சொச்ச பொருட்களுக்கு இறக்குமதி தடை செய்துட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா கேமரா வகைகளும் கொஞ்சம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரோன் கேமராயும் தடை செய்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா இல்லாட்டி 3 நாளுக்கு ஒருக்கா வெப்சைட்டில் போய் பார்ப்பேன் என்ன விலை போகுது இந்த Mavic Air 2 ரோன் கொம்போன்னு சொல்லி நான் பார்ப்பேன் வலிமை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும் அந்த நியூஸ் வந்து இரவு கூடி நான் பார்த்துட்டு தான் கிடந்து நான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி இருந்தது விடியலுமே பார்க்குறேன் ஒட்டு வெப்சைட்டில் ஓடி இல்லை எல்லாமே நாட் அவைலபிள் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி போட்டிருக்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியலை அப்படி தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் சரி என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி கால் பண்ணி நான் காய்ச்சி பார்த்தேன் அவரோட பார்த்தீங்கன்னா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்லி சொல்லி கொண்டு வந்துச்சுன்னா சரி எங்களை காலத்தில் கிடைக்க போகிறதுன்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நண்பர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் இங்கே ரோன் கேமரா அங்கே இருந்துச்சு என்ன சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஜசி ப்ரோட்டையும் சொல்லி வச்சிருந்தேன் ஜசி ஃப்ளோக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை எனக்கு அந்த ஸ்க்ரீன் ஷாட் ஒன்று அனுப்பியிருந்தார் அப்போ அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோன் கேமரா புதுசு தான் இந்த ரோன் கேமரா பார்த்தீங்கன்னா புதுசு தான் அவருக்கு கூட பறக்க விடையே இல்லை அப்போ நான் இது தான் வேண்டும் சொல்லி போட்டு கடைசியாக வேண்டியாச்சு ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஆசில் வேண்டியிருக்கவே முடியாது நான் வேண்டுன்னு சொன்னால் கொஞ்சம் காலஞ்சேன்னு இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் அங்கே ஒரு உதவி செய்தவர் அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சசிகரன் சொல்லி டென்மார்க்கில் இருந்து உதவி செய்தவர் அவர் தம்பி வேணுங்க அது பரவாயில்ல வேணுங்கன்னு சொல்லி காசு அனுப்பி என் ஆசையும் செய்து தான் இது வேண்டினாங்க அதை மட்டும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்லுள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்திருக்கணும் ஆனால் பேர் சொல்ல தெரியும் சொல்லியிருக்கணும் அதுக்காக நான் சொல்லலை அவருக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம் Mavic Air 2ன்ற வேறு ரோன் கேமரா விலை குறைவா எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் என்ன பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கூகுளில் சர்ச் பண்ணதும் சரி யூடியூப்பில் பார்த்ததுலையும் சரி Mavic Air 2 என்ற ரோன் தான் கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான ரோன் கேமரான்னு சொல்லி நம்ம எனக்கு தான் பிடிச்சிருந்தது மினி எல்லாம் இருக்குது மினி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவலத்துக்கு இல்லை இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதில் இல்லை இதில் விலையில் பார்த்தீங்கன்னா கூடவா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோன் கேமராக்களே இது கொஞ்சம் பெஸ்ட்டானு சொல்லினேன் மற்றதெல்லாம் கூடின விலைகளில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படாது இதுதான் சாதாரணமாக ஒரு இதுக்கு தேவைப்படும்னு சொல்லி தான் வேண்டும்னு சொல்லி இப்போ வேண்டியாச்சு இதைத்தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,50,000 ரூபா இது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களாட்ட வேணும்னா அதெல்லாம் 2,50,000 ரூபா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,67,500 ரூபாய்க்கு வெப்சைட்டில் போட்டு கிடக்கு ஆனால் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பொருட்களை இல்லை தானே அப்படியே அவன் விற்கிற விலையில் தான் நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு தான் 2,32,000 இருந்தது 2,57,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு கிழமைக்கு மேலே 2,57,500 ரூபாய்க்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா 2,67,500 ரூபா ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்தோன்னா என்ன விலைன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா Flymo combo இது பார்த்தீங்கன்னா Mavic Air 2 இல்லை கொம்போன்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள் Flymo comboன்னு சொல்லி கொம்பில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வரும் இந்த லென்ஸுகள் வரும் மற்ற இந்த ரெக்கைகள் இருக்குது தானே ரோனோட ரெக்கைகள் அதெல்லாம் கூட வரும் இது பார்த்தீங்கன்னா தனியாக வேண்டுன்னு சொன்னாலே இந்த பேட்டரி ஒன்று 23,500 ரூபா 2 பேட்டரியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா வருது ஆனால் இது சாதாரண விலை எவ்வளோ வேணும்னு சொன்னால் இதுக்கு பாருங்க அதுக்கு அந்த 3 லென்ஸ் இருக்குது தானே இந்த லென்ஸில் பெருமதி எவ்வளோ வேணும்னு சொன்னால் 24,500 ரூபா சரி அந்த லென்ஸ் மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்குதானே ஒரு பேட்டரி விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 23,500 ரூபா மற்ற ரெக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சோடி ரெக்கை 4,500 ரூபா சொல்லிடுறேன் இதில் 6 சோடி ரெக்கை வேறு பண்ணிக்கிறேன் 6 வேறு பண்ணிக்கிறேன் காட்டுறேன் பிச்சு பார்ப்போம்
மேவிக் KR2 ட்ரோன் தனியாக விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,19,500 ரூபா. ஆனால் கொம்போன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,57,500 விலையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குன்னு தான். ஆனால் உங்களுக்கு வேண்டது சரியான லாபம். இது நீங்கள் தனித்தனியாக வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 3 லட்சத்துக்கு மேலே வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இல்லை ப்ரீமியம் குவாலிட்டி பாக்ஸ் மாதிரி தெரியுது. இது அப்படி நாங்கள் கொஞ்சம் வைப்போமா மேவிக் KR2 தெரியுதா வைப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக் கவுண்ட் இருக்கு பாருங்க. இந்த பெட்டிக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒன்று இருக்குது. மற்றது ஒரு டைப்-C கேபிள் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் ரிமோட் சார்ஜ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அடுத்த இது சார்ஜர் அந்த இது இல்லை அடாப்டர் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேட்டரியும் சேர்த்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி அந்த ப்ளக் இருக்குது பாருங்க. இதுதான் அடுத்தது. மற்ற இந்த பட்டிக்கு வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான். இதுக்கே ஒரு பட்டி இருக்குது பாருங்க. அந்த பட்டிக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் மேனுவல் இருக்குது பாருங்க. அதெல்லாம் கிடக்குதுக்கு. மற்ற இதுக்கு வாரண்டி இருக்குது. மேவிக் KR2 வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான். அடுத்த பார்த்தீங்கன்னா ஜூஸ் மேனுவல் இருக்குது. வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனுக்கெல்லாம் ஜூஸ் மேனுவல் வரும். எங்களுக்கு ப்ரீ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், நான் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்த்து நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது மேவிக் KR2 என்ற ரோனுக்கு சில இதுகள் அதில் இல்லை. அவ்வளோ இந்த ஜூஸ் மேனுவல் அப்படியே வடிவாக காட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோன் கேமரா பொறுத்தவரை இந்த ஜூஸ் மேனுவல் சரியாக பயன்படும் எல்லாருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்து செய்யலாம்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் சில இது இருக்காது. ஆனால் இதில் ஜூஸ் நிறைய போட்டு கிடக்கும். உண்மையாக பயனுள்ளமாக கிடக்கு. கட்டாயம் தேவைப்படும். இதுக்கு அவ்வளோ தான் கிடக்கு இந்த பட்டிக்கை. பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேக்குக்கு முக்கியமான சாமான் எல்லாம் இருக்குது. உண்மையாக தட்டமான குவாலிட்டியில் இருக்குது இந்த பேக்கு. இந்த தொடவே அதில் குவாலிட்டி தெரியுது. அப்படி திறந்து இவ்வளோக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதுக்குள்ள ஒரு சிப் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எடுப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் இருக்குது. உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இந்த என்னத்துக்குன்னு சொன்னால் அந்த கேமரா இருக்கேன் ரோனில் கேமரா இருக்காங்க. அதுக்கு முன்னே போட்ட லென்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து அந்த கேபிள்கள் இருக்குது. ஐஃபோனுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கேபிள்கள். அடுத்து இதுக்கு அந்த ஸ்க்ரூ இருக்குது. அதை காட்டுறேன் நாங்கள் என்ன ஸ்க்ரூன்னு சொல்லி. இதுக்கு அடுத்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. பிடிக்க ஒரு சரியான ஒரு பிடிமானத்தில் இருக்குது. அப்படி அந்த நல்ல ஒரு பிடிமானமாக இருக்குது பிடிக்கவே. இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் பாருங்க. இதில் மேலே தான் ஃபோன் போட வராது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோன் கேமரா வேண்டாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சகலதும் தெரியும். நான் எல்லாமே யூடியூபை பார்த்து பழகி போட்டேன். இதில் எப்படி ரோனை இயக்குறது இல்லை சகலதும் பழகிட்டேன். ரோன் மட்டும் தான் இல்லை இருந்தது. இப்போ அதுவும் கிடச்சிட்டு சரியாக சந்தோஷமாக இருக்குது. இது அந்த ஸ்க்ரூ இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா 2 தந்துருக்கீங்கன்னா இது ரோண்ட கீழேயும் இருக்கும். எடுத்து நாங்கள் இதுக்கு கொடி பாவிக்க ரிமோட் கண்ட்ரோலுக்கு கொடி காட்டுறேன். அப்படியே விட வழியாக ரோனை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா மேலாமத்தில் என்ன நடக்கும் கீழாமத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி சில இங்கிலீஷ் வீடியோக்கெல்லாம் சொல்லினா தமிழ் வீடியோக்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே சொல்லலை. தாங்களாக இயக்கி கொண்டு போயினோம். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லலை. பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குது. நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு. இப்போ எந்த பக்கம் இருந்து பாருங்க எப்படி இருக்கு. இதை மேலாமத்தினீங்கன்னு சொன்னால் ரோன் மேலே பறக்கும். இதை கீழாமத்தினீங்கன்னு சொன்னால் ரோன் கீழே வரும். இதை சைட்டு திரும்பினீங்கன்னு சொன்னால் ரோன் அந்த சைட் திரும்பும். ரோன் மட்டும் இப்படி திரும்பும். இதை இஞ்சால் பக்கம் இல்லையா மற்ற வளம் திரும்பும். அடுத்து இஞ்சால் பக்கம் இருக்குது தானே. இது என்னென்னு சொன்னால் இதை மாதிரினா முன்னுக்கு போகும், இதை பின்னுக்கு போகும், சைட்டுக்கு போகும், இஞ்சா சைட்டுக்கு போகும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாது இதாக இருந்தது. இன்னும் அமத்துல எங்கே அமத்துலன்னு சொல்லிடலாம். ஈஸியாக நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எனக்கு வாங்கிட்டு மற்ற இதில் அந்த ரிட்டர்ன் டு ஹோம் என்ன மூடில் ஸ்போர்ட் மூட், நார்மல் சினிமாட்டோகிராஃபி மூட், அடுத்தது ஆன் பட்டன், மற்ற ஃபங்க்ஷன் பட்டன் லைட்டுகள் எரியும் அதுகளை பற்றி, மற்ற இது வீடியோ இதுகளுக்கு மாற்றுறது, இது வீடியோ ஃபோட்டோக்களுக்கு மாற்றுறது, மற்ற இது ஒன் ஆஃப், இது கேமரா ஆங்கிள் திருப்பது இவ்வளோ தான் இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின் இருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்குது. இதை வெப்பம் வச்சுட்டு அடுத்தது இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டி இருக்குது. பட்டியை காட்டுறேன் நான் உங்களுக்கு.
இந்த பட்டி ஒன்று 23,500 ரூபா. இனி எவ்வளோ விற்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல, சொல்லிக்கொள்கிறேன். 2 பட்டி இருக்குது, 2 பிச்சு வைப்போம். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அவ்வளோதான். அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெக்கைகள் இருக்குது. இதுக்கு எத்தனை ரெக்கை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 1 2 3 6 ரெக்கை இருக்குது. பாருங்க, 6 ரெக்கை இருக்குது. சொல்கிறவங்கள பாருங்க, வரணும். இல்லைங்க, 6 ரெக்கைகள் இருக்குது. இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா இல்லை மார்க்கெட் ஏ என்று சொல்லி கிடக்குறாங்க, தெரியுது வந்து தெரியல. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், இதில் பார்த்தீங்கன்னா அன்மார்க்கெட் பி என்று சொல்லி கிடக்கு. இது 2 வேறு வேறு ரெக்கைகள். பார்த்தீங்கன்னா ரோனுக்கும் அப்படி தான், 2 இதுக்கு வேறு ரெக்கை வரும், 2 இதுக்கு வேறு வேறு ரெக்கைகள் வரும். அதெல்லாம் இதுக்கு கிடக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக எங்கள்கிட்ட மேவிக் ஏர் 2 ட்ரோன். இதுதானங்கண்ட ட்ரோன். பார்க்கவே ஒரு சரியான குவாலிட்டியான ட்ரோன் ஒன்று தான். விலைகள் தான் அப்படி இருக்குது. இருந்தாலும் நம்ம பாருங்க, திறந்து காட்டுறேன். பாருங்க, மேவிக் ஏர் 2. இதுலேயும் ஒரு பேட்டரி இருக்குது பாருங்க. இதுதான் பேட்டரி. கலெக்டான அப்படி பாருங்க, மொத்தம் 3 பேட்டரி இருக்குது. இப்போ இதுக்கு கொம்போ பேக்கேஜ் பண்ணதால 3 பேட்டரி வந்தது. 23,500 ரூபா. என்ன பேட்டரி இருக்குது பட்டை பார்த்தீங்கன்னா இது பாருங்க. இதுக்காக அந்த கேமரா இருக்குது. இப்போ உங்களை உடிச்சு காட்டுறேன் நான். பாருங்க, இதுதான் அந்த கேமரா இருக்கு. 48 MP மெகா பிக்சல் கேமரா. இதுக்கு தான் இந்த லென்ஸ் போட்டுறது. இந்த லென்ஸ் இதில் தான் போடுறது. இதில் 3 வகையான லென்ஸ் இதில் இருக்குது. 2 சென்சர் இருக்குது. பின்னுக்கு இருக்குது 2, சைட்டில் இல்லை, இந்த சைட்லேயும் இல்லை, கீழே இருக்குது 2, கீழே ஒரு லைட்டு மட்டும் இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் வீடியோக்கள் எடுத்து தெரிவிக்க விடுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, எனக்கும் பறக்க விட ஆசை தாங்க கிடக்கு. இந்த முதல் பறக்க விடைக்க பார்த்தீங்கன்னா நான் தனியாக பறக்க விடாமைக்கு அதை தெரிஞ்சால் கூட சேர்ந்து பறக்க விட்டோம்னு சொன்னால் எங்களை நல்ல சொன்னால் நினைக்கிறேன். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பறக்க விடுவேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. நான் முதல் ஒரே ஒருக்கத்தான் ட்ரோன் பறக்க விட்டுனான். நாங்கள் எழுப்பி பறக்க விடையில மேலே பறக்க விட்டு தந்தவேல். அப்போக்க நான் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு அப்படி திருப்பி கொஞ்சம் பழகினான். எங்கேன்னு சொன்னால் மீடியாவில் வேலை செய்யக்கான் கிளிநொச்சியில் வச்சு பழகினான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறக்க விட்டு எடுக்கிற வீடியோக்களை நான் உங்களை போடுறேன். இது அப்புறம் ஒரு காணொலியாக வரும். அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் புது சேனல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்ன காரணம்னு சொன்னால் இந்த ரோனில் எடுக்க வீடியோக்கள் சில இதில் அதில் அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் நல்லா இருக்கும். பார்க்கவே ஒரு ரோன் வியூவில் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் புது சேனல் கிரியேட் பண்ணி அதில் போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் லிங்க்கில் டிஸ்கஸில் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அதுக்கு உங்களோட ஆதரவோட தந்து கொள்ளுங்க. ஓகே, ஒரு வேலை இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம KS Shankar யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓலான சேனல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக்னு சொல்லி கீழே ஓடிக்கொண்டு பாருங்க. அதில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பிகைண்ட் த சீன் இதான். இங்கே இந்த பேக்கெட்டுக்கு எது இருந்தாலும் தெரியல, வெட்டியாக இருக்கும்.